பாமினி பாவை இறுதி அத்தியாயம் 27. இதயத்தில் பாய்ந்த ஈட்டி. மகாமண்டலேஸ்வரரான ராமராயர் எதிரிகளால் கைது செய்யப்பட்டதுமே களத்தில் குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. எத்தனையோ பெரிய பெரிய வீரர்களும் பல போர்களில் வெற்றி கண்ட தளபதிகளும் இருந்தும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் படை வெள்ளம் ராமராயரின் வீரத்திலேயே நம்பிக்கை கொண்டிருந்தது. அத்தகைய மாவீரரின் தலையை ஈட்டி முனையிலே எதிரியின் கையில் கண்டபோது பீதி அவர்களை பற்றி கொண்டது. கல் சுவராக நின்று விரோதிகளை கலங்க வைத்துக் கொண்டிருந்த விஜயநகரத்து வீரர் அடுத்த வினாடியே சூறாவளி காற்றிடைப்பட்ட தூசியானார்கள். அவர்களின் வீரம், வலு, ஆண்மை, நம்பிக்கை, உறுதி, ஆற்றல் அத்தனையும் உறிஞ்சி கொண்டது அந்த காட்சி. வெற்றி அல்லது வீர மரணம் என்ற வேகம் கொண்ட விஜயநகரத்து படைகளை கிலியும் குழப்பமும் கவி கொண்டன. துளைக்க முடியாத படையணி பிளவுபட்டு பின்வாங்கியது. பேரரசின் பக்கம் இருந்த முஸ்லிம் தளபதிகளின் துரோகமும் ராமராயரின் மறைவும் அவர்களிடையே மகத்தான மாறுதலை உண்டாக்கிவிட்டன. வெற்றி தோல்விகள் இடம் மாறலாயின. வெற்றியின் நம்பிக்கையே இல்லாதவர்களை தேடி வெற்றி தேவதை வீறு நடை போட்டாள். தலைவன் இழந்த அதிர்ச்சியை தாங்காது தறிகெட்டு தடுமாறி சிதறி ஓடும் விஜயநகரத்து வீரர்களை பாமினி படை வீரர்கள் வளைத்து கொண்டு கொன்று குவிக்கலானார்கள் குரூரமாக. வெற்றியின் போதையிலே வெறி செயலில் ஈடுபட்டுள்ள வீரர்களை இஸ்லாமிய தளபதிகளால் கூட கட்டுப்படுத்த முடியவில்லை. அதே போல குழப்பமடைந்து ஓடும் விஜயநகர படைகளை தடுத்து நிறுத்தி ஒன்று சேர்த்து எதிர்த்து தாக்கும்படி செய்யும் ஆற்றல், ஆர்வம் எந்த இந்து சேனாதிபதிக்கும் இல்லை. கொடுமை நிகழ்ந்ததும் குழப்பம் ஏற்பட்டதும் படை அணியின் நடுப்பகுதியில்தான். விரோதியை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற வீராவேசத்துடன் போரிட்டு கொண்டிருந்த வீரர்கள் அத்தனை பேருமே இப்போது உயிர் பிழைக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் ஓட்டம் எடுக்கலானார்கள். ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. விபரீதம் விளைந்துவிட்டது. மகா மண்டலேஸ்வரர் இறந்து விட்டார். இனி வெற்றிக்கு வழியில்லை என்று ஓடுபவர்களில் ஒரு சாரார் ஓலமிட்டது பீதியையும் குழப்பத்தையும் மிகையாக்கிவிட்டன. தலை சிறந்ததொரு சாம்ராஜ்யத்துக்கு இத்தகையதொரு கதி நேருவானேன்? பாமினி சுல்தான்களின் பக்கம் அல்லாவின் அருள் இருந்தது. விஜயநகரத்துக்கு வெற்றி தேடித்தந்து அருள் பாலிக்கும் விருபாட்சர் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டு விட்டார் என்றுதான் இதற்கு பதில் கூற வேண்டியிருந்தது. ஓடும் படைகளை கண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்தான் வேங்கடாத்ரி. அப்படி அவர்களை ஓட வைத்த செய்தி அவன் உயிரையே குடிப்பதாக இருந்தது. விஜயநகரத்தின் மகா மண்டலேஸ்வரரா மரணமடைந்தார்? பொறாமைக்காரர்களின் கட்டுக்கதை என்று தன் உள்ள தவிப்புக்கு ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தாலும் ஓடும் படை வீரர்களை காண காண அவன் நம்பிக்கை தளரலாயிற்று. ஓடாதீர்கள், நில்லுங்கள். ஓடினால் உயிர் பிழைக்க முடியாது. எதிர்த்து நின்று தாக்குவோமானால் எதிரியை விரட்டலாம். வாழவும் வழியுண்டு என்று கட்டளையிட்டான். வேங்கடாத்ரியை, விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தளபதியை இன்று எந்த வீரனுமே லட்சியம் செய்யவில்லை. ஓடும் இந்து வீரர்களை துரத்தி வரும் இஸ்லாமிய வீரர்களின் வாட்களையும் வேளையும் ஈட்டியையும் தனி ஒருவனாக எத்தனை நேரம்தான் வேங்கடாத்ரியால் சமாளிக்க முடியும்? வீரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் மற்ற நிலையில் உள்ளம் உடைந்து போனான் தளபதி வேங்கடாத்ரி. பகைவர்களால் வெல்ல முடியாதவனான வேங்கடாத்ரி இந்து சாம்ராஜ்யத்துக்கு நேர்ந்த இழிநிலையை துடைக்க முடியாத துக்கத்தினால் துடித்து கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ ஒரு ஈட்டி அவன் இதயத்தை நோக்கி பாய்ந்து வந்தது. அதை தன் கை வாளினால் தடுத்து வெட்டி வீழ்த்தினான். ஆனாலும் அது தன் வேலையை செய்து முடித்த பிறகே முறிந்து விழுந்தது. இதயத்திலே பாய்ந்த ஈட்டியை இறுக்கி பிடித்து கொண்ட போது அவன் நினைவிலே ஆயிஷா வந்து நின்றாள். அப்போது அவன் இதயத்திலிருந்து குருதியோடு ஆத்திரமும் கொப்பளித்து வந்தது. துரோகியை என் சகோதரியாக கொண்டேன். பழி தீர்த்து கொள்ள காத்திருக்கும் பாமினி பாவை அவள் என்பதை அறியாமல் அவளிடம் அன்பு பாராட்டினேன். அதன் பலன் அவன் மூச்சு திணறியது. நான் என் முத்திரை மோதிரத்தை அவளிடம் கொடுக்காதிருந்தால், பகைவர்களின் ஒற்றன் பாதாள சிறையில் இருந்து தப்பாமல் இருந்திருந்தால், அண்ணா திட்டமிட்டபடி சித்திகாசன் கூட்டணி படைகளை இங்குளி படுகைக்கு கொண்டு வந்து குவித்திருப்பான். பாமினி படைகள் அங்கே படுகொலை செய்யப்பட்டு அழிந்திருக்கும் இன்றைய நிலை ஏற்பட்டிருக்காது என்ற நினைவிலே இத்தனைக்கும் காரணமாகி விட்டவளை காண வேண்டும் என்று வளர்ந்து கொண்டிருந்த துடிப்பு வலுப்பட்டது. இனி போர்க்களத்தில் ஏதும் இல்லை, வாழ்ந்து பயனில்லை, வாழ்வதற்கும் வகையில்லை என்ற நிலையில் தன் குதிரையை தலைநகரை நோக்கி தட்டிவிட்டான். ஈட்டி இதயத்தின் ஒரு ஓரமாக பாய்ந்திருந்ததாலும் பாய்ந்து அதன் வேகத்தை வாள் கொண்டு தடுத்து விட்டதாலும் அது மெல்ல மெல்லத்தான் அவன் உயிரை குடித்து கொண்டிருந்தது. பல்லை கடித்து கொண்டு தாறுமாறாக விழுந்து கிடக்கும் சடலங்களை தாண்டி கொண்டு செல்வது அவனுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. போர்க்களத்திலிருந்து வெற்றி வாகை சூடி வீறுநடை போட்டபடி வரக்கூடியவன் குருதி வழிய குற்றுயிரும் கொலை உயிருமாக புறமுதுகு காட்டியா ஓடுகிறான்? இல்லையே,
வீர மரணத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் பிறந்த புண்ணிய மண்ணிலே போய் விழுந்து தன்னை வளர்த்த துங்கபத்ரை ஆற்றங்கரையிலே அதன் மடியிலே விழுந்து மரணத்தை தழுவு அல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறான். வெற்றி கொண்டதில் மகிழ்ச்சியானாலும் தோற்று ஓடும் வீரர்களை துரத்தி சென்று கொன்று குவிக்கும் இஸ்லாமிய வீரர்களின் கொடுஞ்செயலை கண்டு வெறுப்படைந்து வேதனையுற்று தடுத்து நிறுத்த முயன்று பயனில்லாது பார்வையை நாலா திசையிலும் செலுத்தி படுகொலை நடப்பதை பார்த்து கொண்டிருக்கும் போதே தூரத்தில் ஒரு குதிரை வீரன் கூட்டத்தில் வழிவகுத்து கொண்டு தப்பி ஓடுவதை கண்டான் யூசுப்கான். அவன் நினைவினிலே அப்போது விஜயநகரத்திலே தனித்திருக்கும் ஆயிஷாவும் அவளை அடையவே விரைகிறான் களத்திலிருந்து தப்பிச் செல்லும் இந்த வீரனும் என்ற எண்ணமுமே பளிச்சிட்டன. ஆயிஷா தன்னுடையவள் என்ற உரிமையிலே அது திருமலை என்ற அவசர முடிவுக்கும் வந்துவிட்டான் யூசுப்கான். காரணம் திருமலையின் குணத்தை பற்றி ஆயிஷா அவனிடம் உருவாக்கி இருந்த காட்சிகள்தான். வெற்றி கொண்ட வீரர் தன் இச்சைப்படி செயல் புரியும் களத்திலே இனி தனக்கு வேலை ஏதும் இல்லை என்ற முடிவோடு தன் இதயம் கவர்ந்தவளை திருமலையின் பிடியிலிருந்து விடுதலை செய்விக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவனை பின்தொடரலானான். ஆனால் அவன் பின்பற்றி சென்றது திருமலையை அல்ல, வேங்கடாத்திரியை. அவன் நினைத்தபடி திருமலையும் களத்திலிருந்து தலைநகரை நோக்கி தலை தெறிக்க ஓடிக்கொண்டுதான் இருந்தான். ஆனால் வேறு மார்க்கமாக வேறு இடத்தில் மாறுபட்ட நினைவுகளோடு. முன்னே செல்லும் வீரன் விரைவாக செல்ல விரும்பி ராஜபாட்டையிலிருந்து ஒற்றையடி பாதை ஒன்றிலே தன் குதிரையை விரட்டி செல்வதை கண்ட யூசுப் கானும் விடாமல் அவனை தொடரலானான். அப்போது மாலை மயங்கி இருள் கவியும் வேளை அந்த வீரனின் குதிரையோ அசுர வேகத்தில் பாய்ந்து கொண்டிருந்தது. வேகத்திலே தனது குதிரையை மிஞ்சக்கூடிய குதிரையே கிடையாது என்று எண்ணியிருந்த யூசுப் கானுக்கு இது ஏமாற்றமாக இருந்தது. முன்னால் விரையும் குதிரையின் வேகம், இருளை விரட்டும் நிலவின் வெண்ணொளி வீச இன்னும் நேரம் இருந்தது. இருளிலே அவன் தன் பார்வையிலிருந்து தப்பி விடுவானோ என்று பதற்றம் ஏற்பட்டது யூசுப் கானுக்கு. தன்னை மற்றொரு குதிரை தொடர்கிறது என்பதை அறிந்தும் திரும்பி பார்க்காமல் விரட்டி கொண்டு செல்லும் அவன் நிலை ஆச்சரியத்தை கொடுத்தது. தன் குதிரையை எவ்வளவு வேகமாக செலுத்தியும் கூட அவனை அணுக முடியவில்லை. அதனால் ஆத்திரமடைந்த யூசுப் கான் தனது குத்துவாளை எடுத்து குறி பார்த்து வீசினான் அவன் மீது. குறி தவறவில்லை. ஆனால் குதிரை வீரன் முதுகிலே வாள் பதிந்த போது அவன் உடல் துடித்து நிமிர்ந்து தணிந்தது. அவ்வளவுதான். வேதனை ஒலி கூட எழுப்பவில்லை, வேகத்தையும் குறைக்கவில்லை. ஈட்டி பாய்ந்த இதயத்தின் இசிவை விட குத்துவாளின் கொடுமை பெரிதாக படவில்லை போலும் வேங்கடாத்திரிக்கு. ஆவி பிரியும் முன்பு ஆயிஷாவை சந்தித்து விட வேண்டும் என்ற ஆவலோடு குதிரையின் விழாவிலே கால்களை உதைத்து அவன் வேகத்தை அதிகமாக்கினான். வீரர்களையெல்லாம் போர்க்களத்துக்கு அனுப்பித்துவிட்டு வெறிச்சோடி கிடந்த விஜயநகரத்திலே வேதனை கப்பி கிடந்த உள்ளத்தோடு உலவி வந்தாள் ஆயிஷா. அந்த புறத்தில் அவளுக்கு இருப்பே கொள்ளவில்லை. வேங்கடாத்திரி திரும்பி வரும்போது அவன் நம்பிக்கைக்கும் நல் எண்ணத்துக்கும் தான் தகுதியற்றவள் என்ற உண்மையை அறிந்தே வருவான். அப்படி வரும் அவன் முகத்தில் எப்படி விழிப்பது, எப்படி பதில் சொல்வது என்று ஒரு புறம் உள்ளம் நடுங்கினாலும் மறுபுறம் அவனோடு வாதாடி தன் செய்கை குற்றமற்றது என்று நிரூபிப்பது எப்படி என்பதை பற்றியும் திட்டமிட்டு கொண்டிருந்தாள். பலமற்ற போலியான அந்த வாதத்தை எண்ணிய போது சில சமயங்களில் அவளுக்கே பயமாகவும் இருந்தது. யாருக்காக இந்த தவறை செய்தாலோ அவனது நினைவினால் நிரம்பிய இதயமோ ஏங்கி தவிக்கலாயிற்று. இப்படி பலதரப்பட்ட உணர்ச்சிகளால் உளைச்சலுற்ற உள்ளத்துக்கு இதமளிக்கும் இடத்தை தேடிப்போனாள் ஆயிஷா. முதலில் அவள் யூசுப் கானை சந்தித்த இடம்தான் அது. பால் மழையென பொழியும் நிலவிலே அந்த வெண் மணற்பரப்பையே வெறித்து நோக்கியபடி அமர்ந்திருந்தாள். அவள் உள்ள திரையிலே யூசுப் கானோடு ஆடிய காதல் நாடகத்தின் காட்சிகள் நகர்ந்து கொண்டிருந்தன. அப்போது அந்த நிசப்தமான சூழ்நிலையை குதிரையின் குளம்பொலி அதிர வைத்தது. போர்க்களத்திலே மனித வேட்டையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் விரோதிகளிடமிருந்து விலகி வேறு மார்க்கமாக தலைநகரை நோக்கி தவிப்புடன் வந்து கொண்டிருந்த வேங்கடாத்ரி தான் ஆயிஷாவை நெருங்கி கொண்டிருந்தான். துங்கபத்ரை ஆற்றை கடந்ததுமே அவனுக்கு மூச்சு முட்டியது, கண்கள் பஞ்சடைந்தன. அவன் இருந்த நிலையில் வேறு யாராலுமே அந்த நெடுந்தூர பிரயாணத்தை மேற்கொண்டிருக்க முடியாது. உடலின் வலுவோடு உள்ளத்தின் உறுதியும் தான் அவனை இன்னும் உயிரோடு வைத்திருந்தன. ஈட்டி பதிந்த இதயத்திலிருந்து அணு அணுவாக கசியும் உயிர் உடல் கூட்டிலிருந்து ஓடிவிடாமல் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டிருந்தான். அது மட்டுமானாலும் கூட இன்னும் கொஞ்ச நேரம் அவனால் வாழ முடியும். யூசுப் கான் வீசிய குத்துவாள் வேறு மறுபக்கத்தில் மரணத்தின் மற்றொரு வாயிலை திறந்து விட்டிருந்தது. தன் நினைவு தப்புவதற்குள் அரண்மனையை அடைந்துவிட வேண்டும் என்ற ஆதுரத்தோடு குதிரையை விரட்டி கொண்டு வந்தவனின் பார்வை சற்று தூரத்தில் தெரிந்த காட்சியில் பதிந்த போது தனிமையிலே ஆயிஷாவே அங்கே உட்கார்ந்திருப்பதை கண்டான். தன் முழு தெம்பையும் உயிர் துடிப்பையும் ஒன்று சேர்த்து புகை மண்டிய பார்வைக்கு புதிய ஒளி ஏற்படும்படி செய்து கொண்டு பார்த்தான். அது அவனுடைய ஆயிஷாவேதான்.
அந்த ஆனந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி அப்போது அவன் உடலுக்கு உயிருக்கும் இல்லை. குதிரையிலிருந்து இறங்கியதும் தடுமாறி தரையில் சரிய இருந்தவன் குதிரையின் மீதே சாய்ந்து நின்று சமாளித்து கொண்டான். ஆயிஷா என்று தன் ஆர்வத்தையெல்லாம் திரட்டி அழைத்தவனின் குரல் குழறியது. அவனை, அவனது நிலையை, இதயத்திலே குத்திட்டு நிற்கும் குருதி தோய்ந்த உடைந்த ஈட்டியை கண்ட ஆயிஷா, ஐயோ அண்ணா, இது என்ன கோரம் என்று அலறிக்கொண்டு ஓடி வந்தாள். ஆயிஷா அந்த சாம்ராஜ்யத்துக்கு இழைத்த துரோகத்தை அவள் முகத்துக்கு நேரே சொல்லி தன் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் அருகதையற்ற முறையில் நடந்து கொண்ட நயவஞ்சகத்தை பற்றி ஆத்திரம் தீர கேட்டு அவளை அழ வைக்க வேண்டும் என்ற ஆவேசத்தோடு கிளம்பிய வேங்கடாத்ரியாக அவன் இல்லை. இப்போது நடக்காதது நடந்துவிட்டது. இனி எதையும் மாற்றியமைக்கப் போவதில்லை. மரணத்தின் தலைவாசலில் நிற்கும் நான் அவள் மனம் புண்பட நடந்து கொள்வானேன் என்ற விவேகம் அவனுக்கு வரும் வழியிலேயே ஏற்பட்டுவிட்டது. அது அவளை பார்த்ததும் அவள் அண்ணா என்று பதறிப்போய் அவனை நோக்கி ஓடி வந்ததும் உறுதிப்பட்டது. போர்க்களம் வீரனுக்கு பூட்டிய ஆபரணங்களோடு வந்திருக்கிறேன் ஆயிஷா, அதை கண்டா இப்படி பதறுகிறாய் என்றான். தன் குரலில் பதற்றத்தின் சாயலை கூட காட்டாதபடி நிற்க முடியாமல் கால்கள் துவண்டன. அதை சமாளிக்க குதிரையின் பிடரியை பற்றி கொண்டு நின்றான். அப்போது முதுகிலே குத்திட்டு நின்ற யூசுப் கானின் குத்துவாள் குதிரையின் உடலிலே உரசி அதை நெளிய வைத்தது. மரண அவஸ்தையையும் சகித்து கொண்டு சிரித்தபடி நின்றான் வேங்கடாத்ரி. உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய பாவி யாரண்ணா? ஐயோ என்று ஆயிஷா அரற்றுவதற்கும் வேங்கடாத்ரியை தொடர்ந்து வந்த யூசுப் கான் அங்கே வருவதற்கும் சரியாக இருந்தது. அழுது குலுங்கும் தன் காதலி அண்ணா என்று அழைத்து அலறுவதை கேட்டபோதுதான் அவனுக்கு தன் தவறு தெரிந்தது. வேங்கடாத்ரியை திருமலை என்று எண்ணி துரத்தி வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டான். அவசரப்பட்டு குத்துவாளையும் வீசி தன் காதலியின் கண்ணீருக்கு காரணமாகிவிட்டோமே என்ற கழிவிறக்கம் கொண்ட யூசுப் கான் ஆயிஷாவின் கேள்விக்கு தானே பதில் கூறினான். அந்த பாவி நான் தான் ஆயிஷா என்று யூசுப் கான் குரல் கொடுத்ததும் திருக்கிட்டு திரும்பியவள், நீங்களா என்று கேட்டு சிலையானாள். உன்னை துன்புறுத்த திருமலைதான் வருகிறான் என்று எண்ணி பின்தொடர்ந்தேன். இவரை அணுக முடியாத ஆத்திரத்திலே குத்துவாளை வீசிவிட்டேன். சகோதரர் இருவரையும் நான் சந்தித்ததில்லை. நீ கூறிய அங்க அடையாளங்களை கொண்டு முடிவு செய்த நான் தவறு இழைத்துவிட்டேன் ஆயிஷா என்று நான் தழுதழுக்க கூறினான் யூசுப் கான். வேங்கடாத்ரி அவனுக்கு முதுகை காட்டியபடி நின்றிருந்ததால் முன்பக்கத்திலே ஆயிஷா கண்ட காட்சியை அவன் காணவில்லை. ஆயிஷாவின் கேள்வியும் அதற்கு கிடைத்த பதிலும் தன்னை தொடர்ந்து வந்தவன் பிச்சுவாவை வீசியவன் யார் என்பதையும் தெரிந்து கொண்ட வேங்கடாத்ரி அந்த நிலையிலும் கடகடவென்று சிரித்தான். பயந்து போன ஆயிஷா, அண்ணா இப்படி சிரிக்காதீர்கள், இந்த உடல்நிலையில் இது உங்களுக்கு ஏற்றதல்ல என்று அவனை தாங்கிக் கொள்ள ஓடி வந்தாள். தலையை மட்டும் மெல்ல திருப்பி யூசுப் கானை பார்த்தான். அந்த நிலவொளியிலே தெரிந்த வேதனை வடியும் முகத்திலிருந்து யூசுப் கானின் உள்ளத்தையும் படிக்க முடிந்தது. தாங்கிக் கொள்ள ஓடி வந்த ஆயிஷாவின் கரங்களிலே சரிந்தவன், ஆயிஷா, உன் காதலன் எனக்கு அளித்த பரிசை முதலில் முதுகிலிருந்து மெதுவாக உருவியெடு. உன் மடியிலே தலை வைத்து சிறிது நேரம் படுக்க ஆசைப்படுகிறேன். பாவம், தான் வீசிய குத்துவாள்தான் என் உயிரை குடித்திருக்கிறது என்று எண்ணி வருந்துகிறான் போல இருக்கிறது. என் இதயத்திலே பாய்ந்திருக்கும் ஈட்டியை பற்றி அவனுக்கு தெரியாது. பின்னால் இருந்து வாள் வீசி வீழ்த்திவிட்டோமே என்று உன் இதயத்திலே இடம்பெற்றவன் வேதனைப்பட செய்யலாம். ஆனால் என் அண்ணன் முஸ்லிம்களிடம் கொண்ட அன்புக்கும் நம்பிக்கைக்கும் அவர்கள் செய்த துரோகத்தை விட இது ஒன்றும் பெரிதல்ல என்று வேங்கடாத்ரி பேசி கொண்டிருக்கும் போதே யூசுப் கானின் உதவியால் ஆயிஷா அவனை மெல்ல தன் மடி மீது கிடத்தி கொண்டாள். அப்போதுதான் யூசுப் கானும் அவன் இதயத்திலே சொருகி சிதைந்து நின்ற ஈட்டியை கண்டான். ஈட்டி பாய்ந்த இதயத்தோடு இத்தனை தூரம் குதிரையை விரட்டி கொண்டு வந்து இன்னமும் தெம்புடன் பேசி கொண்டிருக்கும் அவன் உடல் வலுவையும் உள்ளத்தின் உறுதியையும் எண்ணி பிரமித்து போனான் யூசுப் கான். ஏதும் பேச முடியாத துக்கத்திலே அண்ணா அண்ணா என்று கண்ணீர் வழிய அரற்றி கொண்டிருந்தாள் ஆயிஷா. அவள் மடி மீது மல்லாந்து படுத்திருந்த வேங்கடாத்ரிக்கு மேல் மூச்சு வாங்கலாயிற்று. நடுங்கும் கரங்களால் அவன் உயிரை குடித்து கொண்டிருக்கும் ஈட்டியை தொடப்போன ஆயிஷாவின் கைகளை சட்டென்று பற்றி கொண்டான் வேங்கடாத்ரி. அதை தொடாதே ஆயிஷா, உன்னோடு இன்னும் சில வினாடிகளாவது பேசி கொண்டிருக்க விரும்புகிறேன். அதை அசைத்தால் என் ஆவி பிரிந்துவிடும் என்றபோது அவள் விம்மி விம்மி அழலானாள். ஆயிஷா, இதோ பார்த்தாயா என்று அவள் விரல்களை பற்றி தன் இடக்கை விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை அவரிடம் கொடுத்து சென்ற முத்திரை மோதிரத்தின் மீது வைத்தான். நான் உன்னிடம் அன்போடு கொடுத்து சென்ற இதை நீ ரொம்ப அலட்சியமாக உபயோகப்படுத்திவிட்டாயே. இதன் மகிமை தெரிந்த உன் காதலன் கூட இதை களத்திலே நழுவ விட்டுவிட்டான்.
ம், எப்படியோ இது என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது. வேங்கடாத்ரி தன் வார்த்தையை முடிக்கும் முன்பு குமுறி கொண்டு வரும் அழுகையினால் உடல் குலுங்க அழுதாள் ஆயிஷா. அண்ணா, நான் துரோகி அண்ணா. உங்கள் அன்புக்கு அருகதையற்றவள், சுயநலக்காரி. நான் எத்தனை கொடியவள் என்பது எனக்கு இப்போதுதான் தெரிகிறது அண்ணா என்று விம்மியவள் அவன் முகத்தை காணும் துணிவில்லாமல் தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். நீ கொடியவள் அல்ல, சுயநலக்காரியும் அல்ல ஆயிஷா. நினைத்த காரியத்தை முடித்து கொண்டு விட்டாய். பழி தீர்த்து கொண்ட பாமினி பாவை நீ. உன் சபதப்படி என் அண்ணனும் கொல்லப்பட்டு விட்டார். இந்த சாம்ராஜ்யமும் இஸ்லாமியர்களின் வசப்பட்டு விட்டது. வேங்கடாத்திரியின் வார்த்தைகள் ஆயிஷாவின் நெஞ்சிலே வேல்களாக பாய்ந்தன. அதற்கு அவள் பதிலேதும் கூறவில்லை. ஆனால் அவள் கயல் விழிகள் பெருக்கிய கண்ணீர் அவன் கன்னத்திலே சொரிந்தபோது அவன் இதயத்தின் தாபம் கரைந்து போயிற்று. வேங்கடாத்ரி அணையும் சுடரானான். முடிவை நெருக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று உள் உணர்வு அவனுக்கு உணர்த்தியது. ஒதுங்கி நின்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் யூசுப் கானை அருகே அழைத்தான். என் சகோதரியின் காதலன் ஆகிவிட்ட உன்னை நான் விரோதியாக நினைக்கவில்லை, நண்பனாகவே ஏற்றுக்கொள்கிறேன். ஒப்பற்ற அழகியான என் சகோதரியை உடமையாக்கிக் கொள்ளப் போகும் உன்னிடம் ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். போரிலே வெற்றி தோல்வி என்பது விதியின் முடிவு. ஆனால் அதன் பின் விளைவுகள் மனிதர்களின் செயல். வெற்றி கொண்ட நாட்டிலே இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி நான் அறிவேன். ஏன், இந்த நாடே அறியும். தோல்வி கண்ட தேசங்கள் சொல்லும் அந்த சோக கதைகளை. இனம், மொழி, மதத்தினால் மனிதன் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் கலை எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. இந்துக்கள் கலை பொக்கிஷங்களாக தங்கள் ஆலயங்களை ஆக்கியிருக்கிறார்கள். கலைகள் செறிந்த அவைகளை அழிப்பதை ரசிக உள்ளம் படைத்த எந்த மனிதனும் விரும்ப மாட்டான். விஜயநகரத்திலே வேவுக்காரனாக நுழைந்தாலும் இங்குள்ள கலை செல்வங்களை நீ கண்டிருப்பாய். அழிவு சக்திகளின் நாச கரங்களில் சிக்காமல் நீ அவைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். பாமினி சுல்தான்களின் அன்புக்கு பாத்திரமான தளபதி நீ என்றும் தெரியும். ஆகவே உன் காதலியின் சகோதரனான எனது கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உனக்கு சிரமம் இருக்காதே என்று கேட்டு நேசக்கரம் நீட்டினான் வேங்கடாத்ரி. வெற்றி பெற்றான பிறகு வெறி செயல்களை விரும்பாதவன் நான். இந்நாட்டுக்கு அந்நியனான என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு உங்கள் வேண்டுகோளை நிறைவேற்ற பார்க்கிறேன். விரோதி நாடானாலும் விஜயநகரத்தின் கம்பீரத்திலே கலை நுணுக்கமுள்ள கட்டிடங்களிலே என் இதயத்தை பறிகொடுத்திருக்கிறேன் நான். ஆகவே அவனை முடிக்க விடவில்லை வேங்கடாத்ரி. அது போதும் என்று அவன் கைகளை பற்றி கொண்டான். அதற்குள் அவனுக்கு மூச்சு முட்டியது. இதழ் கடையிலே குருதி கொப்பளித்து வழிந்தது. கண்களோ ஆயாசத்தினால் மூடிக்கொண்டன. மூச்சு மெல்ல மெல்ல அடங்கலாயிற்று. அவனை இழப்பதை தாங்க முடியாத ஆயிஷா இதயம் வெடிக்க அண்ணா என்று கத்தினாள். சோதரி, நான் போகிறேன் என்ற வார்த்தைகளை அடுத்து விட்டலநாதா, விருபாட்சா என்ற முனகல் குளறாக கேட்டது. ஹோ என்று கதறியபடி முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு தேம்பினாள் ஆயிஷா. அவள் அழுகை அடங்கிய போது அவன் மூச்சும் அடங்கி போயிருந்தது. ஆழ்ந்த நித்திரையில் இருப்பது போல் இருந்தது அந்த அழகிய முகம். முன் நெற்றியில் சரிந்திருந்த கேச சுருள்களை ஒதுக்கிவிட்டு மௌனமாக அவன் நெற்றியிலே முத்தமிட்டாள். உயிர் பிரிந்த பிறகு அவன் இதயத்திலே பாய்ந்திருந்த ஈட்டியை வெளியே இழுத்தான் யூசுப்கான். ஒரு பொட்டு ரத்தம் கூட வெளிப்படவில்லை. சோக சிலையாக இறுகி போய் உட்கார்ந்திருந்த ஆயிஷாவின் மடியிலிருந்து அவன் தலையை மெல்ல எடுத்து தரையில் கிடத்திவிட்டு அவளை அணைத்தபடி தூக்கி நிறுத்தினான். அன்பு சகோதரனை இழந்த துக்கம், இன்ப காதலனை அடைந்த மகிழ்ச்சி இரண்டும் கலந்த உணர்ச்சி குவியலாகி யூசுப் கானின் மார்பிலே கன்னம் புதைத்து கண்ணீர் பெருக்கினாள் ஆயிஷா. மாவீரர்களின் கதை முடிந்தது. ஆனால் விஜயநகர சாம்ராஜ்யத்து மக்களின் சோக கதை இன்னும் முடியவில்லை. எண்ணிக்கையில் ஏராளமான பேர் படையணியிலே இருந்தாலும் ஒழுங்கு, கட்டுப்பாடு, முறையான பயிற்சி ஏதும் கிடையாது இந்திய படை வீரர்களுக்கு இடையே. இந்த போரிலே வீரர்களிடையே கிளியும் குழப்பமும் பெரும் அளவுக்கு பரவியது. பாரதத்தின் துர்திருஷ்டம் இது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓடுபவர்களை துரத்தி கொண்டு பாமினி படைகள் விஜயநகரின் உள்ளே புகுந்தன. விரோதிகளை தடுக்கவோ வெள்ளமென வந்து புகும் இஸ்லாமிய படைகளை எதிர்க்கவோ எவரும் இல்லை. கட்டுக்காவல், படை வீரரின் பாதுகாப்பு ஆகிய ஏதுமற்ற நிலையில் பரிதாபகரமாக அடிமைப்பட்டது தென்னகத்திலே தன்னிகரற்று விளங்கியதொரு சுந்தர நகரம். களத்திலே 100,000 இந்துக்கள் படுகொலைக்கு உள்ளானதாக முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்களே கூறுகிறார்கள். வழி திறந்து வாயில் திறந்து வைத்திருந்த விஜயநகரத்துக்குள் முதலில் புகுந்தவர்கள் களத்திலிருந்து தப்பி பிழைத்து ஓடி வந்த விஜயநகரத்து வீரர்களும் தலைவர்களும் தான். அப்படி வந்தவர்களும் கதவடைத்து காவலை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தவில்லை.
தங்கள் சேமிப்புகளையும் பெண்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு தப்பி ஓடுவதிலேயே கருத்தாக இருந்தனர். வரப்போகும் விபரீதத்தை அபாயத்தை சற்றும் எதிர்பாராமல் நகர மாந்தர்கள் அமைதியாகவே தங்கள் அலுவல்களை கவனித்து வந்தார்கள். வெற்றியை தவிர வேறு எதுவும் நிகழாது என்ற நிச்சயமான நம்பிக்கையில் இருந்தவர்களை களத்திலிருந்து வந்த பரபரப்பூட்டும் செய்திகள் கூட பாதிக்கவில்லை. விஜயநகர பெரும்படை தோற்றுவிட்டது, தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், படை வீரர்கள் ஓடி வருகிறார்கள் என்ற தகவல்களை எல்லாம் மிக சாதாரணமாகவே கருதினார்கள். இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இத்தகைய தகவல்களுக்கு பின்னும் விரோதிகள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் அதை போன்றதொரு நிகழ்ச்சிதான். தலைநகருக்கு எந்தவித அபாயமும் ஏற்படாது என்ற நம்பிக்கையுடனே இருந்தார்கள் நகர மக்கள். ஆனால் இந்த தோல்வி மகத்தானது, மற்ற எப்போதையும் விட மாறுபட்டது என்பதை விரைவிலேயே உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் உணர்ந்து விழித்து கொண்டபோது காலம் கடந்து விட்டிருந்தது. ஓடி வந்தவர்களில் முக்கியமானவன் திருமலை. தன் எண்ணம் கைகூடும் நாள் வந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியோடு ஓடி வந்தான். நாட்டை காப்பதற்காக அல்ல, தலைநகரில் உள்ள செல்வங்களை வாரிக்கொண்டு தப்பிச் சென்று தனியாட்சி நடத்த வேண்டும் என்ற ஆசையோடு. திருமலையும் அவனோடு ஓடி வந்திருந்த அரச குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களும் சில நாழிகைக்குள் அரசு பண்டாரத்தை காலி செய்து 1550 யானைகளில் ஏற்றினார்கள். எடுத்து செல்ல முடிந்த அத்துணை செல்வங்களையும் ஏற்றி செல்லத்தக்க வாகனங்களில் எல்லாம் வைத்து கட்டிக்கொண்டார்கள். பல தலைமுறைகளின் சேமிப்பினால் நிரம்பி இருந்த பேரரசின் பெரும் பொக்கிஷத்தை காலியாக்கி கொண்டு சாம்ராஜ்யத்தின் செங்கோல், திருமுடி, புகழ்பெற்ற சிங்காதனம் ஆகியவைகளுடன் பொம்மை அரசன் சதாசிவராயரையும் சிறைப்படுத்தி கொண்டு நகரத்தையும் நகர மாந்தரையும் அவரவர் தலைவிதிக்கே விட்டுவிட்டு எஞ்சியிருந்த வீரர்களின் பாதுகாப்புடன் பெனுகொண்டா கோட்டையை நோக்கி ஓடினான் திருமலை. அங்கு சென்று தன்னையே மகா மண்டலேஸ்வரராக பிரகடனப்படுத்தி கொண்டான். அரண்மனை வாசிகள் அவசரமாய் நகரிலிருந்து ஓடுவதை கண்ட பிறகுதான் நகர மாந்தருக்கு விழிப்பு ஏற்பட்டது. வரப்போகும் அபாயத்தின் தன்மையை உணரலானார்கள். இது வெறும் தோல்வி மட்டுமல்ல, மகத்தான பிரளயமே ஏற்பட போகிறது என்பதை புரிந்து கொண்ட போது வாழலாம், தப்பி செல்லலாம் என்ற நம்பிக்கைக்கு இடமில்லாது போயிற்று. நகரில் இருந்த வாகன வசதிகள் எல்லாம் போர்க்களத்துக்கு படை வீரர்களுடன் போயிருந்தன. அவைகளில் எதுவுமே திரும்பவில்லை. ஆகவே நகரவாழ் மாந்தர்கள் தங்கள் செல்வங்களை பூமியில் புதைத்துவிட்டு கிடைத்த ஆயுதங்களை தாங்கி வரவிருக்கும் அபாயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். கொன்று குவித்து குதூகலித்த விரோதி படைகள் வருவதற்கு முன்பு பாதுகாப்பற்ற நகரத்தை கொள்ளையிட்டு சூறையிட திருடர்களும் நாடோடிகளான பிரிஞ்சாரி, லம்பாடி, குருபா ஆகியோரும் தயாரானார்கள். செல்வம் கொழிக்கும் சுந்தர நகரத்தின் கடை வீதிகள் கொள்ளையிடப்பட்டன. பொருட்களை சூறையாடி கொண்டு போனார்கள். அலை அலையாக வந்த இந்த நாசகார கும்பல்கள் ஒரு நாளைக்கு பல தடவைகள் தாக்குதல் நடத்தி பொருட்களை கொள்ளையிட்டு சென்றார்கள். மகத்தான வெற்றி பெற்ற பாமினி சுல்தான்கள் படுகொலை நடந்த போர்க்களத்திலே தங்கி மகிழ்ச்சி விழா கொண்டாடி குதூகலித்தார்கள். எதிர்பாராத வெற்றி, எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே எதிர்ப்பின்றி கிடைத்த கொள்ளைகள், தற்காப்பின்றி தன் தலைவிதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறது சாம்ராஜ்யத்தின் தலைநகர் என்ற செய்தியோடு வந்தார்கள் இஸ்லாமிய வீரர்கள். ராமராயர் களத்திலே மடிந்த 3வது நாள் பாமினி படைகள் வெற்றி கொள்ள முடியாத விஜயநகரத்தினுள் பட்டண பிரவேசம் செய்ய புறப்பட்டன. மகத்தான மகோன்னதமான சாம்ராஜ்யத்தின் அழிவு ஆரம்பமாயிற்று. தங்களை விட செல்வ சிறப்பிலே, சிற்ப செல்வத்திலே, நாகரிகத்திலே மேம்பட்ட பெருமையோடு வாழ்ந்த ஒரு நாட்டினிடம் பொறாமை கொண்டிருந்தவர்கள் அதை அழித்து நாசமாக்கி மகிழ்வதில் நாட்டம் செலுத்தினார்கள். வானளாவி நின்ற மண்டபங்கள் மண்ணோடு மண்ணாயின. சிற்பக்கூடங்கள், நாட்டிய அரங்கங்கள், நடன மண்டபங்கள், சிங்கார வனங்கள், அரண்மனைகள், அந்தப்புறங்கள் அத்தனையையும் இடித்து நொறுக்கி தீயிட்டு கொளுத்தி தங்கள் வஞ்சகத்தை தீர்த்து கொண்டார்கள் வக்கிர புத்திக்காரர்கள். ஒரு பாவமும் அறியாத அப்பாவி இந்துக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். யாரிடமும் எதனிடமும் இரக்கம் காட்டப்படவே இல்லை. அவர்கள் இலக்குக்கு எதுவுமே தப்பவில்லை. கோயில்கள் குரூபமாக்கப்பட்டன. அழிக்க முடியாத ஆகிருதி கொண்ட கற்சிலைகளை கடப்பாறை கொண்டு விகாரமாக்கினார்கள். நாகரீகத்தின் தொட்டில் என்று பல தேசத்தவர்களும் வியந்து பாராட்டிய சுந்தர நகரம் சுடுகாடாக காட்சியளித்தது. வேங்கடாத்ரிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற யூசுப்கான் அரும்பாடுபட்டான். கலை பொக்கிஷங்களான கட்டிடங்களும் ஆலயங்களும் இடிக்கப்படும் போது அங்கெல்லாம் ஓடிச் சென்று அவர்களின் செயலை தடுக்க முற்பட்டான். அல்லாஹ் மனித சமூகத்தின் நாகரிகத்தை அழிக்க சொல்லவில்லை, கொலையும் கொள்ளையும் கொடுமையும் புரியும்படி குரான் போதிக்கவில்லை என்று உருக்கமாக வேண்டிக் கொண்டான். ஆனால் அவனை ஒரு வேடிக்கை பொருளாகத்தான் இஸ்லாமிய வீரர்கள் மதித்து நகைத்தார்கள். பலர் அவனை பைத்தியக்காரன் என்று உதைத்து விரட்டினார்கள்.
வெற்றி கொண்ட வீரர்களின் வெறியாட்டத்தினால் மனம் நொந்து போனான் யூசுப்கான். அதனால் தன் செயலை தளர விடவில்லை. அழிந்து கிடக்கும் ஹம்பியிலும் மற்றுமுள்ள இடங்களிலும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மகோன்னதத்தை பறைசாற்றும் இன்னும் ஏதாவது எஞ்சி இருக்கிறது என்றால் அவையெல்லாம் யூசுப் கானின் முயற்சியினால் காப்பாற்றப்பட்டவைதான். விஜயநகரை அழிக்கும் வேலைகள் 5 மாதங்கள் வரை நடைபெற்றன. எங்கு திரும்பினாலும் இடிபாடுகள், மரண ஓலம், நாட்கணக்காக மாத கணக்காக எரிந்து புகைந்து கொண்டிருந்தன பல உன்னதமான கட்டிடங்கள். ஒரு காலத்தில் ஒப்பற்று விளங்கிய விதானங்களோடு கூடிய விண்ணை எட்ட நின்ற மண்டபங்களும் மாளிகைகளும் கோபுரங்களும் மண் குவியல்களாக காட்சியளித்தன. அந்நகரத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் மன இழந்து, மானமிழந்து, பொருள் இழந்து, சுற்றமிழந்து மாண்டு மடிந்தனர். அந்த சிறப்புமிக்க நகர் பிறகு என்றென்றுமே தலையெடுக்கவில்லை. ஒரு சிற்றூராக கூட மாறவில்லை. ஏடு காண முடியாத இன்னல்களையும் சொல்லும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதான துன்பங்களையும் அனுபவித்து அழிந்த அந்த சுந்தர நகரம் பிறகு தலை தூக்கவே இல்லை. வஞ்சம் தீர்த்து கொண்ட சுல்தான்களின் நெஞ்சங்கள் கூட அழகழிந்து நிற்கும் அந்த அற்புத நகரத்தின் அலங்கோலத்தை கண்டு வேதனைப்பட்டன. விஜயநகரத்தின் வீழ்ச்சி தென்னகத்தின் வீழ்ச்சி என்பதை உணராத பாமினி சுல்தான்கள் வெற்றி விழா கொண்டாடி மகிழ்ந்தனர். சுதந்திரம் பெற்றுவிட்டதாக மகிழ்ந்த அவர்களுடைய சுதந்திரத்தையும் சுக வாழ்வையும் கொள்ளை கொள்ள விரைவிலேயே வரப்போகிறார்கள் மொகலாயர்கள் என்பது அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை. ஆற்றை கடந்து வெற்றியின் வாசலுக்கு வழி திறந்துவிட்ட யூசுப் கானை நிஜாம் ஷாவும் குதுப் ஷாவும் பாராட்டி பரிசில்களை குவித்தார்கள். ஆனால் அவைகளை எல்லாம் விட அழகி ஆயிஷா தனக்கு கிடைத்ததையே மிக பெரிய பரிசாக பொக்கிஷமாக எண்ணி பூரித்து போயிருந்தான் யூசுப் கான். விரைவிலேயே அவளுடன் தன் தாய் நாட்டுக்கு கிளம்புவதற்கு திட்டமிட்டான். தன் விருப்பத்தை அவன் நிஜாம் ஷாவிடம் தெரிவித்த போது முதலில் அவர் அதற்கு இணங்கவில்லை. ஆனால் அவன் தன் முடிவிலே உறுதியாக இருந்தான். எழில் மிகுந்ததொரு நகரின் அழிவு நாட்களிலே அவன் கண்ட சோகமயமான காட்சிகள் அடிக்கடி நினைவில் தோன்றி அவனை வேதனைப்படுத்தின. அதை தாங்கிக் கொண்டு பாரதத்தில் தங்கி இருக்க அவன் விரும்பவில்லை. ஆயிஷாவும் அதே நிலையில்தான் இருந்தாள். ஒரு காலத்தில் விஜயநகரத்தையே வெறுத்தவள், அதன் வீழ்ச்சியை பற்றிய எண்ணங்களை வெறியாக்கி வளர்த்தவளின் உள்ளம் இன்று வேதனையால் வெந்து கொண்டிருந்தது. தன் சபதம் இத்துணை குரூரமாக நிறைவேறும் என்று அவள் நினைக்கவே இல்லை. தான் வெறுத்த ராமராயர் தன்னிடம் கொண்ட பரிவையும் தனக்கு அளித்த சலுகைகளையும், விஜயநகரத்து அந்த புறத்திலே தான் வாழ்ந்த அந்த நாட்களையும், வேங்கடாத்ரியின் அன்பையும் அவளால் மறக்க முடியவில்லை. அன்று அதை துன்பம் நிறைந்த வாழ்வாக கருதியவள் இன்று இன்பம் நிறைந்த நாட்களாக நினைக்கலானாள். இதன் பின்பு நடந்த நிகழ்ச்சிகளின் உறுத்துதலில் இருந்து விடுபட்டு நினைவுகளை மட்டும் தாங்கிக் கொண்டு நெடுந்தூரத்துக்கு விலகி போய்விடவே அவளும் விரும்பினாள். பாமினி சுல்தானின் பரிசில்களை சுமந்து கொண்டு 100 ஒட்டகங்கள் கோவா துறைமுகத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தன. அவைகளின் முன்னால் அழகிய குதிரை மீது அழகி ஆயிஷாவை அணைத்தபடி யூசுப் கான் பாரதத்தின் பசுமையான காட்சிகளை பார்த்து பரவசமாகி போய்கொண்டிருந்தான். கோவா துறைமுகத்திலே போர்த்துகீசிய அதிகாரி டாம் பிரான்சிஸ்கோ கோடன்ஹோ அவனை மறக்கவில்லை. மகிழ்ச்சி பூத்த முகத்தோடு இரு கை நீட்டி வரவேற்றார். கைதியாக வந்தவன் கண்ணியோடு திரும்பி போவதை எண்ணி அவர் கண்களால் சிரித்து கொண்டே ஆயிஷாவின் அழகை பருகலானார். கப்பலையே விலைக்கு வாங்கும் அளவுக்கு செல்வ குவியல்களோடு வந்திருக்கும் யூசுப் கானுக்கு விசேஷ மரியாதைகள் கிடைத்தன போர்த்துகீசிய அதிகாரியிடம் இருந்து. 2 நாளில் கிளம்ப போகும் கப்பலில் வசதியாக பிரயாணம் செய்யத்தக்க ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார் அவர். கப்பல் கிளம்பியது. பாரதத்தின் மண்ணை விட்டு தண்ணீரை விட்டு அது மெல்ல மெல்ல நகரலாயிற்று. யூசுப் கானின் அணைப்பில் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்த பாமினி பாவையின் கண்கள் பனித்தன. கண்ணாடி பாலமாக கடல் நீர் தகதகத்து கொண்டிருந்தது. அதிலே ராமராயரின் கம்பீரமான முகம் தெரிகிறது. வேங்கடாத்ரி வருகிறான். வெண்பல் வரிசை காட்டி சுந்தரமாக சிரிக்கிறான். கடலும் சிரிக்கிறது அலைக்கரம் கொட்டி. ஆயிஷாவின் கண்களில் கண்ணீர் ஜொலிக்கிறது. அவள் கண்ணீரை கண்ட யூசுப் கான் அவள் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை புரிந்து கொள்ளுகிறான். அவள் பட்டு கன்னத்தில் பாதை வகுத்து கொண்டு வழியும் கண்ணீரை துடைத்து அவன் மார்பிலே முகம் புதைத்து கொண்டு விம்முகிறாள் கட்டழகி ஆயிஷா. கூந்தலை வருடி அவள் மதிமுகத்தை நிமிர்த்திய போது கண்ணீர் உலர்ந்து கண்ணியவள் அவனை பார்த்து முறுவளிக்கிறாள். இருவரும் பார்க்கிறார்கள். பாரத கடற்கரை அவர்கள் பார்வையிலிருந்து மெல்ல மறைந்து விடுகிறது. ஆனால் அவர்கள் உள்ளத்திலிருந்து அது மறையவில்லை, மறையவும் மறையாது. பாமினி பாவை நிறைவடைந்தது.